சாய்ராம். நமஸ்காரம். நாம் 4ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் சேர்ந்தால் போல் பார்த்து நம்முடைய முந்தைய மனித பிறவிகளினுடைய தீய நல்ல பலன்களை பற்றியும் இந்த பிறவியிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற சுகங்களை பற்றியும் அதனால் முந்தைய பிறவியிலே நாம் எந்த மாதிரியான பலன்களையும் கர்மாக்களையும் செய்திருப்போம் என்பதையும் பார்த்து கொண்டிருந்தோம். இப்போது இதே 4ஆம் பாவத்திலே புதன் பகவான் இருந்து அந்த புதன் பகவான் நல்ல முறையிலே அமைந்திருந்து 5க்கு உரிய கிரகமானது நன்கு அமைந்திருந்தால் இந்த ஜாதகக்காரர்கள் முன்பிறவியிலும் சரி இப்பொழுதும் சரி கல்வி கேள்விகளிலே மிக உயர்ந்த நிலையிலே இருப்பார்கள். இவர்களுடைய முந்தைய மனித பிறவியிலுமே இவர்கள் நன்கு படித்த பலருக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஆசிரியர் தொழிலையோ அல்லது மிகப்பெரிய அட்வைசர்களாகவோ அரசர்களுக்கு பெரிய உதவியாளர்களாகவோ இருந்திருப்பார்கள். ஆனால் இதனை நோக்குங்கால் 4ஆம் பாவமானது சற்று கெட்டுப் போயிருந்தால், அதாவது அந்த 4ஆம் பாவத்திலே புதன் கெட்டுப்போன நிலையிலே இருந்து அதனுடைய தொடர்ச்சியாக 5ஆம் பாவத்தையும் நாம் பார்க்கும் பொழுது அந்த 5ஆம் பாவமானது கண்டிப்பாக ஏதோ வகையிலே பாதிக்கப்பட்டிருக்கும். அங்கே ராகு, கேது, சனி பகவான் போன்றவர்களோ அல்லது அந்த 5ஆம் பாவத்திலே கிரகங்கள் நீச்சமடைந்தோ இருப்பார்கள். ஏனென்றால் 4ஆம் பாவம் கெட்டு போயிருந்தால் இந்த பிறவியிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற சுகமானது குறைந்து போய்விடும். அதற்கு காரணம் 5ஆம் பாவத்தை தொடர்ந்து பார்த்தால் இவர்களுடைய முந்தைய பிறவியை பற்றின நமக்கு தெரிந்துவிடும். அதிலே கெட்டுப்போன கிரகங்கள் அல்லது கிரகங்களினுடைய கெட்ட பார்வைகள் கண்டிப்பாக அமைந்திருக்கும். எனவே 4ஆம் பாவம் சுகம் தரக்கூடிய பாகம், சுகஸ்தானம் என்று கூறுவோம். ஆனால் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது நமது சுகமானது பல சுகங்களை கொண்டிருக்கின்றது. அதிலே கல்வி என்பதும் ஒரு சுகமே. நன்கு கல்வி கிடைத்தால், நன்கு அறிவு கிடைத்தால் நமது சமுதாயத்திலே நமக்கு நல்ல பெயர் ஏற்பட்டிருக்கும். நமது சமுதாயத்திலே இவர்கள் ஒரு அறிவாளிகளாகவும் அட்வைசர்களாகவும் மதியோகி மந்திரிகளாகவும் போற்றப்படுவார்கள், மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த 4ஆம் பாவமானது பாவாதிபதி புதன் பார்வையிலோ புதனுடைய சேர்க்கையிலோ அந்த புதனுடைய சேர்க்கையானது நல்ல விதத்திலோ இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே 5ஆம் பாவத்தையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு அந்த புதனுடைய ஆதிக்கமானது மிகவும் நன்றாக இருக்கும். இவர்களுக்கு கல்வி என்கின்ற சுகமும் அதனால் கிடைக்கின்ற அறிவும் அந்த அறிவால் கிடைக்கின்ற சமுதாயத்திலே நல்ல மதிப்பும் கண்டிப்பாக கிடைத்து கொண்டிருக்கும். சமுதாயத்திலே நல்ல மதிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும்?
சூரியனுடைய ஒத்துழைப்பு வேண்டும். நன்கு படிப்போ பல டிகிரிகள் வாங்கியிருப்பார்கள், நல்ல அறிவாளிகளாகவும் இருப்பார்கள், பெரிய விஞ்ஞானிகள் சயின்டிஸ்டாகவும் இருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய ஜாதகங்களிலே சூரிய பகவான் நன்றாக இல்லை என்றால் அவர்களுடைய அந்த படிப்பும் அறிவுமானது பரிமளிக்காமல் போய்விடும். இதற்கும் அந்த 5ஆம் பாவத்திலே சூரியனானது கெட்டுப்போயிருப்பதை பார்க்கலாம். எனவே கல்வி, அறிவு, பரிமளிப்பு, சமுதாயத்திலே நல்ல பெயர் போன்றவற்றை கிடைப்பதும் ஒரு சுகமே. அந்த சுகத்தினை அடைய 4ஆம் பாவத்திலே புதனோ, புதனுடைய தொடர்போ, சூரியனுடைய தொடர்போ நன்கு இருக்க வேண்டும் என்பதையும், அதனால் நம்முடைய முன் பிறவியானது எப்படிப்பட்ட பிறவியாக இருந்தது என்பதையும் கணக்கில் கொண்டு விடலாம். 5ஆம் பாவத்திலே புதன் கெட்டு போயிருந்தால், சூரியன் கெட்டு போயிருந்தால், இவர்களுடைய முந்தைய பிறவிலே பிறருடைய படிப்பை கெடுத்தவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய புகழை கெடுத்தவர்களாக இருப்பார்கள். அதனுடைய தாக்கம் இந்த பிறவியிலே அவர்களுக்கு வந்து சேரும். கர்ம வாசனை என்று சொல்லுவார்கள். அதனால்தான் அப்போதைக்கு இப்போதே நாம் நல்லதை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் அடுத்த பிறவிக்காகவாது இந்த பிறவியிலே, இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய மனித பிறவியிலே யாரையும் கெடுக்காமல், யாருடைய கல்வியும் கெடுக்காமல் இருக்க வேண்டும். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.